ஆமென். கண்களை மூடி கர்த்தாவே, இந்த மாதத்தின் முதலாவது வாரத்தில் நம்முடைய வார்த்தை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவர் தாமே நம்முடைய பலத்தை கொடுத்து நடத்துவீராக. தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய ஆளுகையும் தேவனுடைய வல்லமையும் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். இந்த கிருபையுள்ள கரமங்கள் நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உடைய அன்பின் நாமும் ஒன்று மட்டும் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, இந்த திருக்கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாமும் மகிமைப்பட்ட அடிமை மறைத்து கத்தர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க ஆண்டவர் உதவி செய்வார். வேதம் சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சூஸ் பண்ணுற ஒரு சில பொருட்கள் நாம் ரொம்ப தேடுதலோடு எடுக்கிறோம், ரொம்ப நேரம் செலவிடுறோம். ஒரு சில காரியங்களுக்கு எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் அந்த பொருளுக்கோ உணவுகளுக்கோ விலையுயர்ந்த காரியத்துக்கோ நேரத்தை கொடுத்து அதை தேடி எடுக்கிறோம். அப்படி தானே? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கு சங்கீதக்காரனாகிய தாவீது ஒருவரை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அவர் யார் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறான். ஆமென். அவன் சொல்றான், நல்லவர் என்பதை என்ன பாருங்க, ருசித்து பாருங்க. அப்போ சுவைத்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேத வியாக்கியானம் சொல்லுகிறது. இந்த கால வேளையில இயேசுவை நாம் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் நீங்களும் நானும் பாக்கியவானா பாக்கியவதியா என்பது தெரியும். ஆமென். இயேசுவின் நாமத்தை அறிந்து கொண்டதனால் மட்டும் நீங்கள் நானும் பாக்கியவனாய் மாறிட முடியாது. அந்த நாமத்துக்கு சுதந்திரவாளியாய், அந்த நாமத்துக்கு நான் பங்குள்ளவனாய் இருந்தால் மட்டும்தான் நீங்களும் நானும் பாக்கியவான் பாக்கியவதி. இந்த உலகத்துக்கு இயேசு என்ற நாமும் தெரியும். அப்படிதானே? இயேசுனா யாருக்கும் தெரியும். அவங்க ஒரு கிறிஸ்டியன் காடுங்க அப்படின்னு யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. உங்களை கேட்டாலும் அதையே நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு பலனுமே இல்லை. ஓ இஸ் காட், இயேசு யாரு அப்படின்னா ஒரு கடவுள்னு சொல்கிறதுக்கு நீங்கள் நானும் தேவையில்லை. ஆமென். அதான் தாவீது சொல்கிறான், அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென். தேவனோடு கூட ஒரு நெருங்கிய தொடர்பு. இதை எப்போ சொல்கிறான்னா, தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். ஒரு ராஜாக்கு முன்புதான் அவன் வேஷம் மாறினவனா வெளிப்பு வந்தவனை போல நுரைத்தலினை போல போய் முன்னாடி நிற்கிறான். ஆமென். அப்போ அங்கிருந்து அவன் விரட்டப்படுகிறான். அவன் யாருன்னு தெரியாதனால, அவன் தெரிஞ்சிருந்தா அந்த ராஜா அவனை சாவடிச்சுப்பான். அப்போ யாருன்னு தெரியாத அளவுக்கு போய் அந்த இடத்துல அவன் என்ன பண்றான், மாறி போறான். இந்த அதிகாரத்தை முழுவதும் வாசிங்கன்னா அவன் எப்படி கர்த்தரை உள்ள எடுத்திருக்கிறான் என்பதை வெளியே கொண்டு வரான். ஆமென். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு இயேசுவை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு போகிறீர்கள் என்பதை பொறுத்துதான் வாழ்க்கை நிலைமைகளிலே ஒரு மாற்றத்தையும் வித்தியாசத்தையும் ஆசீர்வாதத்தையும் பாக்கியத்தையும் நம்மளால பார்க்க முடியும். ஆமென். எப்பயுமே சொன்னேன், ரட்சிக்கப்பட்டதுனாலேயோ ஞானஸ்தானம் எடுத்ததுனாலேயோ இந்த பந்தியை வாங்கி வாயில போடுறதுனாலேயோ ஒன்றும் நடக்க போறதில்லை. இயேசுக்காக வாழ்றதுனால மட்டும்தான். இப்போ நான் இதை கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன், நான் கொடுத்துருவேன். நீ என்ன குறை என்ன குற்றம்னு உங்களுக்கு ஆண்டவன் நல்லா தெரியும். நான் கொடுத்துருவேன். ஆனால் அதனுடைய பாடு உன்னுடையது. ஆமென். ஏன் அறிக்கை செஞ்சு ஜெபம் பண்ண, கடைசியாக ஏன் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி கொடுக்குறோம்? ஏன் கொடுக்குறோம்? அப்போயாவது அந்த இருதயம் எப்படியாவது மனம் திரும்பி அதுலேருந்து வெளியே வரட்டும். ஆமென். அப்போ அவர் யார் என்பதை தாவீது அந்த அளவுக்கு என்ன பண்றான், தன் வாழ்க்கையில ருசி பார்த்தது நிமித்தம் தான் வெளிப்படுத்துறான். இயேசு நல்லவருங்க. ஆமென். இயேசு ரொம்ப நல்லவர் அப்படி என்பதை தாவீது வெளிப்படுத்துறான். அல்லேலூயா. அப்போ அவன் வாழ்க்கையில அந்த அளவுக்கு கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தி இருக்குது. அந்த அளவுக்கு அவர் யார் என்பதை தாவீது பார்த்திருக்கிறான். ஆமென். ஒரு கடவுள் என்பதை தாண்டி அவர் தாவீதினுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய டிராவல் தாவீது ஆண்டவரோடு பண்ணியிருக்கிறான். ஆமென். ஒரு கடவுளோடு கூட போக முடியும் என்பதை வேத புத்தகம் நமக்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறது. ஒரு மனிதனோடு நடப்பது போல ஏனோக்கு கர்த்தரோடு நடந்தான்.
அப்ப நம்மாலையும் அப்படிப்பட்ட ஒரு வழி என்ன பண்ண முடியும், போக முடியும், அந்த வழியில இருக்க முடியும் என்பதை வேத புஸ்தகம் நமக்கு நல்லா தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறது. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. இந்த காலவேளையிலே அப்படிப்பட்ட காரியங்களை தான் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நல்லவராக இருந்து எல்லாம் வச்சு என்ன பண்ணுகிறார், நம்மை பாதுகாக்கிறார். ஒரு சில இடத்துல ஒரு பொருளோ இல்லை ஒரு லைஃபோ நம்ம சூஸ் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு சில நேரத்தில் அது கிடைக்கணும் போது ரொம்ப ஏக்கமாக இருக்கும். நம்ம லைஃப் பார்ட்னரோ இல்லை ஏதாவது உங்களுக்கு தேவையான பொருளோ நீங்கள் ரொம்ப பிரயாசப்பட்டு கிடைக்கலன்னும் பொழுது அது ரொம்ப உங்களுக்கு வேதனையாக இருக்கும். ஏன் ஆண்டவரே இது கிடைக்கல அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அந்த நீங்கள் எதிர்பார்த்த, நீங்கள் தேடின, நீங்கள் வாஞ்சித்த பொருளுடைய நிலைமை உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்கள் நிறைய காரியத்தை ஆசைப்படுவீங்க, நிறைய காரியத்தை பின்னாடி ஓடுவீங்க, நிறைய காரியத்தை சூஸ் பண்ணுவீங்க உங்கள் லைஃப்பில். அது ஒரு நேரத்தில் கிடைக்கும், ஒரு நேரத்தில் ஆண்டவர் அதை உங்ககிட்ட கொண்டு வர மாட்டார். அப்படி ரொம்ப பிரயாசப்பட்டு அது கிடைக்காம போயிடும். அப்போ வாழ்க்கையில் ஒரு மாதிரி வெறுப்பு வரும். ஏன் ஆண்டவர் இது எனக்கு கொடுக்கல, ஏன் ஆண்டவர் இது எனக்கு செய்யலை, ஏன் ஆண்டவர்கிட்ட நான் இதெல்லாம் பெற முடியல அப்படின்னு சொல்லும் போது ஒரு வெறுப்பு ஒன்று வரும். ஆனால் நீ எதிர்பார்த்த காரியம் ஒரு இடத்துல வேற மாதிரி மாறி நடக்கும். ஒருவேளை நீ ஒரு பையனை விரும்பலாம், இல்லை ஒரு பொண்ணை விரும்பலாம், அது உனக்கு கிடைக்காம போகும். ஒரு நேரத்தில் அந்த பையனுடைய நிலைமை உனக்கு தெரிய வரும், இவன் எப்படிப்பட்டவன். ஏன்னா இப்போ வெளியே பார்த்து யாரையும் நம்ப முடியலையே. வெளியே பார்த்தா பரிசுத்தவான் தான். ஆமென். வெளியே பார்த்தா பரிசுத்தவான் தான், இந்த பக்கம் பார்த்தா பரிசுத்த வாட்டி தான். வெளியே பார்த்தா அப்படிதான் தெரியுது, ஆனால் உள்ளானது யாருக்கும் தெரியாது இல்லையா? அப்போ ஒரு சில காரியம் ஆண்டவருக்கு தான் தெரியும். நீ விரும்புகிற காரியத்தினுடைய நிலைமை ஆண்டவருக்கு தான் தெரியும். ஒருவேளை அதை கொடுத்துட்டா அதில் வர பிரச்சனையை இருந்தாலும் ஃபேஸ் பண்ண முடியாது. அதில் ஆண்டவர் கொடுக்கவே மாட்டார். கடைசியில் அந்த நிலைமையை நீ பார்ப்ப. இது கிடைக்காத போது அங்கே போய் அந்த பையன் ஒருவேளை கிடைக்காத அந்த பையன் குடிகாரனாக இருப்பான். ஏன்னா இப்போ இருக்க ட்ரெண்ட் எப்படி தெரியுமா, குடிச்சு கஞ்சா அடிச்சாதான் இன்னைக்கு இருக்க ட்ரெண்டு. இன்னைக்கு உங்க வாலிபல்லையை பாருங்க, அதுதான். எவனை பார்த்தாலும் கஞ்சா. இன்னைக்கு அது வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அப்போதான் நம்மள ஒரு பெருசாக நினைப்பாங்க, நம்மள ஒரு கெத்தாக நினைப்பாங்க அப்படின்னு நிலைமைக்கு இன்றைய சமூகம் போயிடுச்சு. அது ரொம்ப வேதனை. இது ஒரு கூத்துனா அப்படிப்பட்ட பசங்களை தான் இதுங்க விரும்புதுங்க. அது ஒரு கூத்து. அது என்னவோ அப்படி இருந்தால் அவங்களை அப்படியே பாசத்தை காட்டி அப்படியே மாற்றிடலாமா? படத்தை பார்த்து எல்லாம் கெட்டு போய் கிடக்குது. அவன் நடிப்புக்காக பணத்தை கொடுத்து மாற்றிடுறான். ஆமென். அதெல்லாம் அந்த மைண்ட் செட்டுக்கு போயிடுச்சுங்க. அந்த ஸ்டேட்டஸு, அந்த லொட்டு லூசுக்கு ஷார்ட்ஸு, கண்டம் கர்மாந்திரத்தெல்லாம் பார்த்து இப்படிப்பட்ட பிள்ளைங்களும் அப்படியும் பாசத்தை உள்ளிருந்து கொட்டி அப்படி தூக்கி எடுத்துருவாங்க. அவங்க அப்பாவை காட்ட முடியாத பாசத்தை, அவங்க அம்மா காட்ட முடியாத பாசத்தை, ஆண்டவர் காட்ட முடியாத பாசம் இந்த அம்மா கொட்டி என்ன பண்ணிடுவாங்க? ஆமாம், அவர் கொட்டி என்ன பண்ணிடுவார்? மாற்றிடுவார். கடைசியில் ஒரு நாள் தெரியும் யார் மாற போகிறது அப்படின்னு. அப்போ முட்டிக்கு அழுவும் போது தெரியும். ஆமென். அதனால தான் ஆண்டவர் ஒரு சில காரியத்தை நம்ம கொடுக்காமே வச்சிருக்கிறார். ஏன்னா நமக்கு எது நல்லதுன்னு தெரியும், எதை நமக்கு கொடுக்கணும்னு தெரியும், எது நமக்கு தேவைன்னு தெரியும். ஏன்னா அவர் எல்லாம் வச்சு அறிந்தவராக இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் ஒன்றுமே தெரியாது. சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கும் எனக்கும், நான் சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆமென். அப்படி தெரிஞ்ச ஆளாக இருந்தால் என்ன, நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்க, பரலோகம் போயிட்டு இருப்பீங்க இல்லையா? எல்லாம் தெரியும் சொல்கிற ஆள் ஆண்டவர் இங்கே வைக்க மாட்டார். உண்மைதானே? நீ எல்லாம் தெரியும், நீ எல்லாம் தெரியணும் ஆகிட்ட எல்லாத்தையும் முடிச்சுட்ட அப்படின்னா உனக்கு இங்கே இடம் கிடையாது. இன்னத்துக்கு ஆண்டு தூக்கிட்டு இருப்பாரு. ஆமென். எத்தனை ஸ்தோத்திரம். இன்னும் வெளியே போயிட்டு இருப்பாரு. ரெண்டு இடம் தெரியும். ஒன்று எல்லாம் தெரிஞ்சு கொஞ்சம் பரிசுத்தமாக தான் மேலே போயிடலாம். எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே கதை காட்டுறாலும் வெளியே போயிடும். இதுதான் நடக்கும். அப்போ அவர் யார் என்பதை தாவீது அந்த அளவுக்கு தேவனோடு கூட பழகி, ஆமென், அவர் நல்லவர் என்பதை என்ன பண்ணுங்க, ருசித்து பாருங்க என்று தாவீது சொல்வதை பாருங்க. சங்கீத புஸ்தகத்தில் மொத்தமாக வாசிக்கும் பொழுது 4வது வசனத்தை நாம் வாசிப்போம். செவி கொடுத்து அல்லேலூயா, உன்னை எல்லா பயத்துக்கும் உன்னை நீங்களாக்கி விடுகிற தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். உன்னை எல்லா பயத்துக்கும். ஆமா, தாவீது சொல்றான், ஒரு நாள் சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் ஆண்டவர் என்னை தப்புவித்தார். ஆமென். அப்ப எப்படிப்பட்ட அநேக இடத்துல கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். ஆமென். நம்ம பயப்படக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? வேதம் சொல்றது, எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி நம்மை தப்புவிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.
அவர் எப்பொழுதுமே நல்லவராகவே இருக்கிறார். அதான் தாவீது சொல்றான், அவர் நல்லவர் என்பதை நான் ருசிச்சிருக்கிறேன். ஏன்? நான் தேடும் பொழுதுல அவர் என்ன பண்ணார்? எல்லா பயத்துக்கும், என்னதான் அவன் சவுலுக்கு விலகி ஓடினாலும் அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. இவன் கையில மாட்டினா இவன் நம்மளை காலி பண்ணுவான். அதான் ஒரு இடத்துல சொல்றான், நான் இருக்கிறதுக்கு இல்லாமே போயிடலாம் ஒருவேளை. ஆமென். அப்ப நமக்கு ஒரு சில இடத்துல பயங்கள் உண்டு. நம்ம எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய வேலையை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்ம ஸ்தோத்திரம் பலவீனத்தை குறித்து, சரீரத்தை குறித்து பயம் வரும். அதான் வேதம் சொல்லுது, கர்த்தர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கப்பட்டார். ஆமென். அப்ப அவர் எப்படி இருக்காரா? நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட ஒரு அனுபவம். ஆமென். ஏனென்றால் காரணம் என்ன? ஆராதிக்கிற தேவன் நல்லவர். அல்லேலூயா. ஆராதிக்கிற தேவன் யாரு? நல்லவர். பலிகளை கேட்டு என்ன சாகடிக்கிறவர் இல்ல, தன்னையே பலியாய் கொடுத்து வந்தவர். அல்லேலூயா. அவர் நல்லவராய் இருக்கிற தேவன். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் ஆமென் ஸ்தோத்திரம். இந்த உலக வாழ்க்கை எல்லாருக்குமே ஒரு பயம் உண்டு. ஆமென். இந்த விபிஎஸ்ல கடைசி நாள் இருக்கு, நான் கொஞ்சம் எனக்கு பயம் இருந்தது. இந்த வருஷம் உங்களுடைய பொருளாதாரம் அந்த அளவுக்கு இல்லை போல இருக்கு. ஸ்தோத்திரம். நான் பயந்தேன், ஆண்டவரே இது என்னமா போய் முடியுமோன்னு யோசித்தேன். ஆனால் கடைசி நேரத்தில் கர்த்தர் எல்லா தேவையும் அற்புதமாய் சந்தித்தார். ஆமென் ஸ்தோத்திரம். உணவு தேவையை முதற்கொண்டு எல்லாம் அற்புதமாய் சந்தித்தார். ஆமென். எல்லாம் பிள்ளைகள் கிஃப்ட் வாங்குற தேவையெல்லாம் அற்புதமாய் சந்தித்தார். கர்த்தர் தன்னுடைய ஒத்தாசையின் கனிகளை கர்த்தர் திறந்தார். ஆமென். யார் மறந்தாலும் ஆண்டவர் மறக்க மாட்டார். அல்லேலூயா. நம்முடைய தேவைகளை, நம்முடைய பயத்தில் எந்த வித பயமா இருந்தாலும் சரி. ஆமென். ஒரு வாரம் ஒருத்தர்கிட்ட ஆட்டோ வாங்கணும், ஒரு வாரத்துக்கு வாடகைக்கு. என்ன? ஒரு வாரத்துக்கு? ஆமா. ஏன் சொல்றேன் அப்படின்னா, போனதாட்டி ஒருத்தர் கார் வாங்கி ஓட்டுனதுக்கு பாஸ்ட் கார் வாங்கிட்டேன்ட்டாங்க. ஆமென். இது கூட பரவாயில்ல, அந்த ஆளு இதுக்கு மேலே சபைக்கு நான் தசமமே கொடுக்க மாட்டேன்னு அறிக்கைலாம் அவர் எடுத்துச்சு. ஒன்று தெரிஞ்சுங்க, உங்க பக்கத்தில் இருக்க ஆளு நீங்க யாருன்னு தெரியாம சொல்றீங்க எல்லாம் என்கிட்ட வந்துடும். அது நீங்க நினைக்கிறீங்க எனக்கு ரொம்ப ஐக்கியத்தில் இணைஞ்சு இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. எப்படி ஒன்றா இருந்துக்கிட்டோம். இந்த சபையை குறித்தோ எங்களை குறித்தோ நீங்கள் ஆட்டோ பக்கத்தில் சொன்னாலும் அந்த ஆட்டோ என்கிட்ட வந்துடும். அது அது உங்களுக்கு விளங்காத காரியம் அது. ஆமென். ஏன்னா ஒரு வாரத்துக்கு வண்டி வாடகை எடுத்து ஓட்டணும். சரிங்களா? இன்னைக்கு அவங்க கையில் வண்டி கொடுத்து அனுப்பிச்சிருவோம். சோத்திரம். போகிற வயலாம் சார் ஆட்டோக்காருன்னாங்க. ஆமாம், எல்லாவற்றுக்கும் நாங்கள் எல்லாவும் ஆனோம். ஆமென் சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சில காரியத்தில் என்ன பண்ணுங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படியே எல்லாத்தையும் என்ன பண்ணிடாதீங்க, நம்பிடாதீங்க. ஆமென். அது நிறைய பேருக்கு இடர்லாச்சு, நிறைய குடும்பம் இடர்ல இருந்துச்சு. அதான் இதை சொல்ல வேண்டிய கட்டாயமாக அதுதான். அந்த ஆள் நிறைய பேர் இடல் பண்ணுச்சு. ஆனால் அவங்க அனுபவிச்சுன்னு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு அது புரியல. ஒரு சபையை குறித்து, தேவராஜ்யத்தை குறித்து எந்த அளவுக்கு நம்ம கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை கொஸ்டின் ஆகிட்டே இருக்கும். நான் ஒரு பொருட்டு கிடையாது. எங்கே இருக்கு நான் இங்கே இருப்பேன், நாளைக்கு நான் வேற யாருன்னா வருவாங்க போவாங்க, மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் ராஜ்யம் கர்த்தருடையது. அல்லேலூயா. அப்போது இந்த மாரி பயம், இந்த வண்டி எடுக்கும்போது ஒரு பயந்தான் இருந்தது. சரி கடைசியாக சொல்லிக்கலாம் அப்படின்னா என்ன பண்ணுறது, ஏன்னா இது கண்டிப்பாக வரும். அதனால சொல்லியாச்சு எப்பயே. ஏன்னா வண்டி வேறு, புது வண்டி வேறு. பழைய வண்டியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. வண்டி வேறு புதுசாக, சீட்டு கவரில் வந்து புதுசாக இருந்ததா கண்டிப்பாக பார்த்துருப்பான். ஆஹா பாஸ்ட் ஆட்டோ வாங்கிட்டாரியா. இருக்கிற கலப்பையெல்லாம் உச்சி போட்டு உள்ளே வந்து நின்றுக்கிறோம். ஆமென் சோத்திரம். அல்லேலூயா. எது வாங்கினாலும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லுவோம். உங்கள்கிட்ட சொல்லாமல் எதுவும் வாங்க மாட்டோம். ஆமென். ஏன்னா இங்கே இருந்தால் எல்லாமே நடக்கும். அல்லேலூயா. எங்கள் நன்மை தீமை எல்லாமே இங்கே சார்ந்து தான் இருக்கும். அல்லேலூயா. தீமை சார்ந்து இருக்குதோ இல்லையோ, நன்மை சார்ந்து தான் இருக்கும். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்போ தாவீது சொல்றான், எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விடுவிட்டீர். ஆமென். அப்போ உலக வாழ்க்கையில பயம் உண்டு என்பதை யாராலும் என்ன பண்ண முடியாது, கண்டிப்பாக மறக்க முடியாது. ஆனால் அதில் நீங்கள் ஒரு உள்ளான உணர்வு, கர்த்தர் இந்த பயத்துக்கு என்ன பண்ணுவார், நீங்களாக்கி விடுவிப்பார். அல்லேலூயா. அப்போ எல்லாவற்றிலும் ஆமென் பயம் வந்து ஒரு வேதனை உள்ளது. அதனால்தான் ஆண்டவர் புதிய ஏற்பாடுல 65 வார்த்தைக்கு மேல சொல்லப்படுது, நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ பயப்படாதன்னு ஆண்டவர் சொன்ன காரியம் என்னன்னா, 65 வார்த்தைக்கு மேல இந்த வார்த்தை போட்டிருக்கோம், பயப்படாதன்னு வார்த்தை. ஏன்னா நம்ம வருஷத்துக்கு எத்தனை நாள்? ஆமா. அப்போ கரெக்டா ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். பயம் ஒரு மனுஷனை கர்த்தரை விட்டு பிரிக்கிறதுக்கு வழியை உண்டாக்கும். ஆமென். பயம் என்பது நம்மை விட்டு பிரிக்கிறதுக்கு வழியை உண்டாக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றிலும் வேதம் சொல்லுது, நான் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலனும்
தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன். ஆமென். அப்ப தாவீது அதை அக்செப்ட் பண்ணான். தாவீது அவ ஏத்துக்கிட்டான். தாவீது அதன் விசுவாசித்தான், நம்பினான். இதை ஆண்டவர் என்னை கொடுத்தார், என் பயத்தெல்லாம் நீங்கி என்னை விடுவித்தார் என்பதை நம்பினான். கர்த்தர் இதை செய்ய வல்லவராய் இருந்தார். அல்லேலூயா. அதனாலதான் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் என்ன பண்ணவே இல்லை. தாவீதின் முகம் கடைசி வரைக்கும் வெட்கப்படவே இல்லை. வெட்கப்படுத்த நினைத்தன எல்லாரையும் கர்த்தர் மடங்கட தான் அடிச்சா. அப்சலோம் எழுமனா அவனையும் தள்ளினார், சவுல் அவனையும் தள்ளினார், எல்லா ராஜ்யம் அவனே தள்ளினார். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். சும்மா போயிட்டு இருந்தான ஒருத்தன் திட்டினான் இல்லையா, அவன் நிலைமை எப்படி ஆச்சு? அவன் நிலைமை என்ன ஆச்சு சொல்லுங்க. 100 வருஷம் 100க்கு 100 வாழ்ந்தார்ல. தாவீதுக்கு விரோதமா எழும்பின கர்த்தர் ஒருத்தரையும் உள்ள. ஆமென். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு தாவீதுக்கும் ஆண்டவருக்கும் உறவு இருந்தது. இன்றைக்கு உங்களை நீங்க ஆண்டவர் எப்படி பார்க்குறீங்க? அவர் நல்லவர்னா எப்படி நல்லவர் நீங்க சொல்ல முடியும்? ஆமென். we have to taste. ஊருக்கா மாரி இல்லை. இன்னைக்கு அநேகர் சர்ச்சை ஊருக்கா, ஆண்டவர் ஊருக்கா தான். அடுத்த வாரம் அதோட, அடுத்த வாரம் அதோட, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த டேஸ்ட் இல்லை இது. ஆமென். we have to daily. ஆமென். தினந்தோறும் கர்த்தரோடு கூட என் வாழ்க்கை உறவாடிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. என்ன அப்பதான் ருசிக்க முடியும். ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு வழியை ஆண்டவர் நமக்கு உண்டாக்கி தருவார். அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றிலும் ஆமென். 6ஆம் வசனம் வாசிங்க. இந்த ஏழை கூப்பிட்டான், அவன் இடுங்கலுக்களுக்கு எல்லாம். ஆமென். இடுக்கணுக்களுக்கு மத்தியிலே கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருப்பார். அல்லேலூயா. உனக்கு இடுக்கண்கள், பிரச்சனைகள், ஆமென், எல்லா விதத்திலும் பொல்லாத மனிதர்களாலே சத்துருக்களை நமக்கு அநேக இடுக்கண்கள் ஏற்படும். ஆமென். எல்லாவற்றும் இப்படிப்பட்ட காரியம் வரும். அல்லேலூயா. தாவீதின் வாழ்க்கையில் அநேக இடுக்கண்கள் வந்தது. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். தாவீது தன்னை என்ன பண்ணா? கர்த்தர் சமூகத்திலே தாழ்த்தி கூப்பிட்டார். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்ப இந்த இடத்துல பலவானான தாவீது தன்னை என்ன பண்றார்? தன்னை ஒரு ஏழையா கம்பேர் பண்றான். ஆமென். அவன் எப்படி கூப்பிடுறான்? நான் இந்த ஏழை, இந்த ஏழை. ஆமா, யாரு அவன்? யாருன்னு தன்னை வெளிப்படுத்துறான். அவன் ஏழையா? இஸ்ரவேலிலே அவனை தவிர ஒருத்தனும் கிடையாது. அவனுக்கு இருந்த செல்வ சம்பத்து போல ஒருத்தனுக்கும் கிடையாது. ஆனால் தன்னை தேவ சமூகத்திலே தாழ்த்தி தன்னை அவருடைய நல்லவருடைய கிருபைகளை பெறுவதற்கு தன்னை எப்படி பண்றான்? இந்த ஏழை கூப்பிட்டான். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஆமென். அதான் பார்த்தோம், தாழ்மையில தான் கர்த்தர் என்ன பண்றார்? கிருபை அளிக்கிறார். தாவீதினுடைய ராஜ்யம் விளைந்ததுக்கு எல்லாமே இந்த தாழ்மை அடையாளம். தான் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் தன்னை தேவ சமூகம் வரும்போது தாழ்த்தி கொண்டே இருந்தான். அல்லேலூயா. நான் எந்த தூரத்துக்கு போனாலும், ஆமா, அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றிலும் தான் சிக்கி கொண்டிருந்த எல்லாவற்றிலும் கர்த்தர் நெடுக்கல்களை என்ன பண்ணார்? விடுவித்து தன்னை பாதுகாத்துக் கொண்டார். 7ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அப்போ நெடுங்கலுக்கெல்லாம் கர்த்தர் உன் மத்தியிலே பாளையமா இறங்கி உன் என்ன பண்ணுவார்? விடுவிப்பார். தானியேலுக்கு ஒரு இடுக்கம், சிங்க கபில போட்டாச்சு, இடுக்கத்துல போய் மாட்டிக்கிட்டான். ஆனா கர்த்தர் அவன் பாளையத்தை சுத்தி என்ன பண்ணி வச்சிருக்கிறார்? அல்லேலூயா. அவர் பாளையத்தை சுத்தி வேலையடிச்சு வச்சிருக்கிறார். அவன் கூட யாருமே இல்லை, ஆனா ஆண்டவர் இருந்தார். ஆமென். இந்த கடைசி நாள் நம்ம கூட யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான சோதனைகள், இடுக்கண்கள், வேதனைகள், நெருக்கங்கள், கண்ணீர்கள், இப்படிப்பட்ட அநேகத்தை தனிமையாய் தவிப்பது போல தெரியும். ஆமென். தனிமையாக இருப்பது போல தெரியும். ஏன் தெரியுமா? அந்த சூழ்நிலை நீ ஆண்டவரோடு நெருங்குவதற்கு. அந்த நேரத்தில் உட்காந்து நீங்கள் கூட யாருமே இல்லையே, யாருமே இல்லைன்னு அழுது பிரோஜனம் கிடையாது. என் கூட நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவன், அழு. ஆமென். இவர் பாட்டு பாடல் வரி, என்னது பலவீன் என்று சொல்லாமல் பலவான் என்று சொல்லுவேன். ஆமென். கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிறேன்? பலவானா இருக்கிறேன். உலகத்துல பலவீனதான் இருப்பேன். உலக பார்வைக்கு நான் பலவீனம் தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பார்வைக்கு நான் பலவான். ஆமென். அப்படிப்பட்ட இதுதான் அவர் பார்க்கிறார். தாவீது தன்னை கோலியாத்துக்கு நிறுத்தும் பொழுது எல்லாம் பார்த்தாங்க, நீ பலவீனமானவன். சவுல் நீ பலவீனமானவன். கோலியாத் நீ ஒரு பூச்சி அப்படின்னா. ஆமென். பெலிஸ்தர் ராணுவம் உன்னை அப்படியே அவன் உடைக்க போறான் அப்படின்னு சொன்னான். ஆமென். இஸ்ரவேல் ராணுவம் தாவீதுக்கு என்ன ஆக போதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தது. ஒருத்தனுக்கும் நம்பிக்கை இல்லை தாவீது ஜெயிப்பான் அப்படின்னு. ஏனென்றால் இவர்களுக்கு எல்லாம் தெரியும் இவன் பலவீனமானவன். ஆமென்.
தாவீதுக்கு மட்டும் தான் தெரியும், நான் கர்த்தருக்கு நான் பலவானவன். ஆமென். அவன் மட்டும் தான் சொன்னான். ஏனென்றால் நான் என்ன நம்பி போல, என்னை முன்னாடி நிற்கிற கர்த்தரை நம்பி நான் நிற்கிறேன். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துக்கு முன்பதாக நீங்கள் பலவீனனா இருப்பதை குறித்து நீங்க யோசிக்க கூடாது. ஆமென். ஏன்னா கிறிஸ்துவின் ராஜ்யம் ஆவியிலே கட்டப்பட்டிருக்கிறது, மாம்சத்தில் கட்டப்படல. நீங்கள் கிறிஸ்துவுக்காக என்ன பண்றீங்க? பலவானா இருக்கிறீங்க. பவுல் சொல்றான், நான் கிறிஸ்துவுக்காக பலவீனத்தை கூட பெருமையா பாராட்டுறேன். ஆமென். கிறிஸ்துவுக்கு கூட என்ன சொல்லுங்க பாப்போம்? கிறிஸ்துவுக்கு கூட என் பலவீனத்தை என்னதான் பண்றேன்? பெருமையா பாராட்டுறேன். அல்லேலூயா. அப்ப எல்லா வச்சு நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவார்? நம்மை காப்பாற்ற நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை இதுல இருந்து யார் காப்பாத்துவா? யார் நம்மளை விடுவிப்பா? யார் நம்ம இங்கிருந்து தூக்குவா? ஒரு விதமான அங்கலாய்ப்பு, யாரும் வர முடியாத, யாரும் உதவி செய்ய முடியாத, யாரும் நெருக்க முடியாத, அது நம்முடைய விசுவாச வாழ்க்கை இல்லை. ஆமென். நம்ம யார் காப்பாற்றுவார் என்ற வார்த்தை நம்ம வரக்கூடாது. அது விசுவாச வார்த்தை இல்லை. ஆமென். யார் இல்லைனாலும் ஆண்டவர் இருப்பார். யார் கரம் கொடுக்கலனாலும் ஆண்டவர் கொடுப்பார். யார் தூக்கலனாலும் ஆண்டவர் தூக்குவார். எந்த ஒத்தாசை வராம போனாலும் ஆண்டவர் ஒத்தாசை நம்மோடு கூட வரும். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஆமென். பழைய பாட்டு சொல்லுல, என்ன எனக்கு இல்லாமல் போனாலும் கச்சேரி நடக்குதுங்க. பாட்டு பாட என்ன பண்ணோம்? பாடணும். ஆமென். பாடுவோமா? என்ன எனக்கு இல்லாமல் போனாலும் உங்க கிருபை எனக்கு போதுமையா. அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம போனாலும், அண்ணன் தண்ணி ஆகாரம் உங்க கிருபை எனக்கு போதுமையா. ஏசு ராஜா கிருபை எனக்கு. ஆமென். என்ன எனக்கு இல்லாம போனாலும் உங்க கிருபை எனக்கு போதுமையா. பாடுங்க பாப்போம். பின்னாடி பாடலாமே, கை தட்டி பாடுங்க பின்னாடி. அப்பதான் அந்த வேர்வை தெரியாது. நல்லா கை தட்டி பாடுங்க. ஆமென். அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம போனாலும் சொல்லுங்க, அண்ணன் தண்ணி ஆகாரம் ஓ கிருபை எனக்கு போதுமையா. ஏசுநாதா மகிமை எனக்கு போதுமையா. ஆமென். கிருபை எனக்கு போதுமையா. ஏசுநாதா மகிமை எனக்கு. சுற்றத்தாரும் உச்சத்தாரும் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லையே. தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் சொல்லுங்க. ஆமென். அப்படியே மாத்தி, கணவன் மறந்தாலும் மனைவி மறந்தாலும் பிள்ளை மறந்தாலும் உச்சார் மறந்தாலும் உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே, உம் மகனாய் மாற்றி விட்டீரே. சொல்லுங்க பாப்போம். ஆமென். உள்ளங்கையில். Glory. ஆமென். கிருபை, உங்க கிருபை எனக்கு போதுமையா. என்ன எனக்கு இல்லாம போனாலும் ஏசப்பாவை நோக்கி, அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம போனாலும், அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம போனாலும் சொல்லுங்க. இன்னைக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட ஆண்டவரை மறந்துடுறாங்க. ஆமென். கிருபை எனக்கு போதுமையா. ஏசுநாதா மகிமை எனக்கு போதுமையா. ஆமென். கிருபை எனக்கு போதுமையா. ஏசுநாதா மகிமை எனக்கு போதுமையா. உயர்வே ஆனாலும் தாழ்வே ஆனாலும் அன்பை என்னில் பிரிப்பதில்லையே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உயர்வே ஆனாலும் ஆமென் அன்பை என்னில், மரணமே ஆனாலும் ஜீவனே ஆனாலும். ஐயா பின்னாடி கை தட்டி பாடுங்க. ஐயா நல்லா கை தட்டுங்க, பாடுங்க பாப்போம். பாட்டு முடிவு வரைக்கும் கை தட்டணும். அதான் கை தட்டு.
ஆமென். நீரின்றி எவரும் இல்லையே, உம் துணையின்றி வாழ்வு இல்லையே. ஏசு இல்லாம, ஆமென். உம் துணையின்றி வாழ்வு இல்லையே. என்ன எனக்கு இல்லாம போனாலும் உங்க கிருபை எனக்கு போதுமையா. ஆமென். என்ன எனக்கு இல்லாம போனாலும், glory to God. அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம போனாலும், ஆமென். ஏன் இயேசுநாதா மகிமை எனக்கு போதுமையா, கிருபை எனக்கு போதுமையா. ஏன் இயேசுநாதா மகிமை எனக்கு போதுமையா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன இல்லாம போனாலும், ஆனா இன்னைக்கு எது வேணா இருக்கலாம், இயேசு வேணான்ற நாட்களுக்கு விசுவாசம் வந்துகிட்டு இருக்கு. ஆமென். ரொம்ப டேஞ்சர். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பு இல்லாம போயிடும். ஒருவேளை நினைக்கலாம், இல்லைங்க ஆண்டவர் எப்படியாவது பிடிச்சு உள்ள வந்துருவேன். நீங்க நினைக்கிற நாளெல்லாம் இப்ப இல்லை. இருக்கிற நாளை பயன்படுத்தி வந்தா தான் உண்டு. உனக்காக ஆண்டவர் தனியாலாம் கிருபை கொடுக்க மாட்டார். கொடுத்த கிருபை எப்போ நீ பயன்படுத்துறியோ அப்போ புதிய கிருபை தேடி வரும். கொடுத்த கிருபையை புதைச்சிட்ட அப்படின்னா நீ கிருபையை கேட்க லாக்கே இல்லை. கிருபையை கேட்க உனக்கு அனுமதி இல்லை. நீ கிருபை கேட்டெல்லாம் அவர் தரமாட்டார். அவர் என்ன பண்ணார்? அழுகையும் பற்கடிப்பான புறம்பான இருளில் கொண்டு போய் அவனை போட்டார். ஏன்? கொடுத்த கிருபையை பயன்படுத்தலை. ஆமென். கொடுத்த தாழ்ந்த பயன்படுத்தலை. உங்களுக்கு என்ன இருக்கோ, யார் பாப்பா யார் பார்க்கலாம் கேட்கக்கூடாது. இயேசுக்காய் பயன்படுத்திட்டு போயிடணும். அல்லேலூயா. நீங்கள் செய்கிறது சபைக்கு இல்லை, பாஸ்டருக்கு இல்லை, பிரதான போதகருக்கு. அல்லேலூயா. உன் கிருபை அங்கிருந்தான் வரணும், உன் மகிமை அங்கிருந்தான் வரணும். அல்லேலூயா. அப்போ நீ மனிதனின் பார்வைக்கு நம்ம இல்லை, ஆண்டவர் பார்வைக்கு இருக்கும். வாசிங்க அதே 34:17 வாசிங்க பார்ப்போம். ஆமென். கர்த்தர் உபத்திரவங்களுக்கு மத்தியிலே தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. உபத்திரவங்களுக்கு மத்தியிலே, ஆமா, இந்த உலகத்துல கவனிக்கிறீங்களா? 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 படிச்சிட்டீங்களா? வசனத்தை படிச்சிட்டீங்களா? ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? சரி, கவனிங்க. உபத்திரவம் இல்லாத வாழ்க்கை ஒன்று இந்த உலகத்துல இல்லை. ஆமென். உங்களுக்கும் எனக்கும் பாடையில் போகிற மட்டும் உபத்திரம் உண்டு. எது வரைக்கும்? ஆமாம். ஆனால் ஆண்டவர் வார்த்தை சொன்னார், உனக்கு உபத்திரம் உண்டு, நீ திடன்கொள், நான் உலகத்தை ஜெயிச்சு வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஜெயிச்சு வச்சிருக்கிறார். ஆமென். எல்லாவற்றிலும். அல்லேலூயா. அப்போ நமது வாழ்க்கை பயணத்தில் பலவிதமான உபத்திரவங்களை நாம் கடந்து சென்று தான் ஆக வேண்டும். ஏன் ஆண்டவர் செய்யலை? ஏன் ஆண்டவர் பண்ணலை? ஏன் ஆண்டவர் கொடுக்கல? ஏன் ஆண்டவர் எடுக்கல? ஏன் ஆண்டவர் எடுத்தார்? இப்படி அநேக கேள்வியை முன்னாடி வச்சு 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 ஆண்டவர் கொடுக்க வரப்போறதை ஸ்டாப் பண்ணிடுறோம். ஆமென். ஆண்டவர் ஏன் எடுத்தார்னு கேட்க முடியாது. அல்லேலூயா. அவர் ஜீவனையே கேட்க அதிகாரம் இல்லைன்றார். நான் கொடுத்ததை நான் பறிச்சுக்கிட்டு போவேன், அதை கூட உன்னால கேட்க முடியாதுன்னு தான் வேதம் சொல்லுது. ஆமென். ஜீவனுக்கு, அதாவது ஜீவனுக்கு பொருட்டா எதையும் தர முடியாதுன்னு தான் வசனம் சொல்லுது. அந்த ஜீவனை கூட நான் பறிச்சுக்கிட்டு போவேன், நீ என்னை கேட்க முடியாது அப்படின்றார் ஆண்டவர். ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ எல்லா விதத்திலும் பிரியமானவர்களே, இதே ஒரு விபிஎஸ் நாளில் தான் நாங்கள் இருந்த சபையில் ஒரு சின்ன குழந்தை விபிஎஸ் எல்லாம் முடிச்சு அடுத்த திங்கள் செவ்வாயில் அந்த குழந்தை இறந்துடுச்சு. என்ன, ஒரு 3லேருந்து ஒரு 6 வயசுக்குள்ள நினைக்கிறேன். யாருக்கும் ஒன்றும் புரியல. நல்லா விபிஎஸ் நல்லா ஆட்டம் பாட்டம் ஜாலி கொண்டாட்டம் இருந்த பிள்ளை இறந்துருச்சு. ஆனால் அந்த குடும்பம் எந்த கேள்வியும் அந்த சமூகத்தில் வைக்கல. அடக்கத்தை நாங்கள்லாம் போனோம். அந்த அம்மா சொன்னாங்க, இது கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் எடுத்துட்டார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். என்ன கேள்வி கேட்க முடியும் நம்மளால? அந்த கருவில் உருவாக்கணுது அவர், அந்த கருவில் கொண்டு வந்தவர் அவர், தாயின் கருவில் எலும்பை கொடுத்தவர் அவர். அது எடுக்கவும் அவருக்கு அதிகாரம் இருக்குன்னு தெரியணும். சின்ன குழந்தைங்க. அந்த அம்மா விசுவாசத்தில் கூட விடலை.
இது கர்த்தர் கொடுத்ததுங்க, கர்த்தர் எடுத்துட்டார், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆமேன். அப்போ எந்த இடத்துலையும் எதை குறித்து நம்ம ஆண்டோட கேள்வி கேட்க முடியாது. உபத்திரவங்கள் நமக்கு வரத்தான் செய்யுது. அல்லேலூயா. இந்த உபத்திரவத்தின் மத்தியிலே நீங்கள் எப்படி இயேசுவை நீங்கள் பிடிக்கிறீங்கன்னு ஆண்டவர் பார்ப்பார். அந்த உபத்திரவத்தில் தாவீதுக்கு ஆண்டவர் நல்லவராகவே இருந்தார். அல்லேலூயா. நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களும் நீங்களாக என்ன பண்றார்? விடுவிக்கிறார். அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றிலும் ஆமென், உபத்திரவத்தின் மத்தியிலே கர்த்தர் நல்லவர் என்பதை தாவீது ருசித்தான். ஆமென். எந்த பக்கம் போட்டாலும் துரத்துறான், எந்த பக்கம் போட்டாலும் அடிக்கிறான். அரண்மனையில் உள்ள மரத்தெல்லாம் சவுல் வேற ஆவியை பிடிச்சவன அம்பு விட ரெடியா இருக்கிறான். இவன் கையில தப்பிக்கிறதுக்கே கர்த்தர் எவனை தானே வச்சிருந்தார். நீ ஓடிடு, அங்க ஓடிடு, இங்க ஓடிடு. அப்போ வர முதல்ல அவனுக்கு பயம், ஏன்னா உள்ள வர, எதுக்கு தான் கூப்பிட்டான், எதுக்கு தான் பண்ணான், ஒன்னையும் புரியலையே, நான் ஒண்ணுமே, அவன் சொல்ல நான் ஒண்ணுமே பண்ணலையே, ஏன் இப்படி பண்ற? அப்போ அந்த ஆவி வரும்போது வேற மாதிரி ஆயிடுறான். கொஞ்சம் நார்மலா வரும்போது என்ன பண்றான்? என் மகனே, எப்படி எவ்வளவு பேர் ரயில் போங்காட்டலாம் இது, சும்மா இருக்கிறவன அம்பு வச்சு சாவடிக்கிறான். இதை முடிச்சதுக்கு அப்புறம் கூப்பிடுறான், தாவீதே, என் நேசகுமாரனே, என் மகனே. அவன் சொல்றான் தகப்பனேன்னு போறான். அவன் அப்படிதான் போனான், என் தகப்பனே. அவன் சொல்ல, ஏய் அவனை சும்மா பேசுங்க, அதை போயிடு, சும்மா என்ன அப்பப்போ கூப்பிட்டு அடிக்கிற, கூப்பிட்டு சொல்ல, என் தகப்பனே. ஆமேன். நான் உனக்கு ஒண்ணுமே செய்யலையே, நான் உனக்காக நான் என்னமே செய்யலையே அப்படின்னு தான் அவன் தாவீதை தாழ்த்தி போனான். ஆமேன். எந்த அளவுக்கு தாவீதை தன்னை தாழ்த்தினானோ எல்லா உபத்திரவங்களே தாவீதை கர்த்தர் விடுவித்தார். அல்லேலூயா. உபத்திரவங்க மத்தியிலே எல்லா விதத்திலும் கர்த்தர் நல்லவராகவே இருந்தார். அல்லேலூயா. அப்ப உபத்திரங்கள் எதுவாயினும் நாம் திடன் கொண்டு கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும். உபத்திரம் வித்தியாசம், ஒவ்வொரு வாழ்க்கையில உபத்திரம் வித்தியாசம். எனக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இருக்காது. ஆமேன். எல்லா வாழ்க்கையிலும் உபத்திரம் வித்தியாசம். ஆனால் அதை விடுவிக்கிற ஒருத்தர் தான். ஆமேன். அதில் அவர் எப்பொழுதுமே நல்லவராக தான் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றிலும் ஆமேன். அப்போ எகிப்தில இஸ்ரவேல் ஜனங்கள் படுற உபத்திரவத்தை ஆண்டவர் என்ன பண்றார்? நான் அவள் உபத்திரவத்தை ஆலோட்டு நிமித்தம் கேட்டேன் அப்படின்னு சொல்லி மோசேக்கு வந்து ஆண்டவர் என்ன பண்றார்? பேசுறார். எப்பா என் பிள்ளைங்க, என்னங்க யார் உபத்திரப்பட்டது? யாருமா? யார் கூப்பிட்டா ஆண்டவர் நோக்கி? இருமா, எல்லாம் பின்னாடி ஒன்னே வரமாட்டுமா? சொல்லுங்க ஐயா. ஐயா நீங்க ஜென்ரலா கேட்டு போறீங்க, பின்னாடி திரும்பிடுறீங்களா? எகிப்துல இஸ்ரவேல் ஜனம் தேவனை நோக்கி கூப்பிடுது, முறையிடுது. ஏன்னா உபத்திரவம் நாள் போய்கிட்டே இருக்குது. இவன் ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். யோசேப்பு அல்லாத வேற ராஜா வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றான்? கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். அப்போ இஸ்ரவேல் ஜனம் என்ன பண்ணுது? ஆண்டவர் நோக்கி கூப்பிடுது. ஆண்டவரே, எங்க உபத்திரவத்துல எங்களை விடுவீங்க, எங்களை ரட்சிங்க, எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது ஆண்டவர் என்ன பண்றாராம்? அந்த குரலை கேட்டு மோசேவை எழுப்பி அனுப்புறார். அல்லேலூயா. என் ஜனங்களை விடுவிக்க நீ போ. ஆமென். அப்ப இன்றைக்கு நாம் எல்லாவற்றிலும் படுகிற உபத்திரவத்தை தேவன் அற்பமா எண்ண மாட்டார். என்னங்க, உங்க உபத்திரவத்தை தேவன் என்ன பண்ண மாட்டார்? நல்லா புரிஞ்சுக்க, உங்க உபத்திரவத்தை தேவன், அது மனுஷனுடைய பார்வை. உங்க உபத்திரவத்தை ஆண்டவர் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். உங்க உபத்திரவத்தை ஆண்டவர் விடுவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஆமென். அப்ப கர்த்தருடைய மகிமை அப்படிப்பட்ட இறக்கத்தை நமக்கு என்ன பண்ணும்? விடுதலைப்படும். தேவன் அற்பமா எண்ணாமல் இருந்து என்ன பண்ணுவார்? நம்மை விடுவித்து இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் விடுவித்து பாதுகாத்து கொண்டார். கானானுக்குள்ளே கர்த்தர் கொண்டு போனார். அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றிலும் தேவ பாதுகாப்பு தேவ ஜனங்கள் மத்தியிலே இருக்கும். ஆமென். என்ன பண்ணணும்? கர்த்தர் நல்லவர் என்பது என்ன பண்ணணும்? ருசித்து பார்க்குதனோன்னையும் நம்ம ஏதோ வைப்பாங்க, நல்ல ஆண்டவர் ருசிக்குது இல்லை. வேதனை வரும், துன்பம் வரும், போராட்டம் வரும், உபத்திரம் வரும், கண்ணீர் வரும், நெருக்கம் வரும். நீங்க கேட்பீங்க, அப்போ நான் வரணும்னு கேட்பீங்க இல்லையா? அல்லேலூயா. சோத்திரம். நீ பரலோகம் போனா வந்துதான் ஆகணும். அல்லேலூயா. நீ பரலோகம் போனோம்னா வந்துதான் ஆகணும். ஆமென். அப்ப தேவன் பரலோகத்தினரை நம்ம என்ன பண்றார்? நடத்தி கொண்டு எல்லா விதத்திலும் தேவனுடைய பார்வை அப்படிதான் இருக்கும். ஆமென். உன் எல்லா உபத்திரவங்களிலும் உன்னை விடுவிக்க தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்பா, என்னுடைய உபத்திரவத்துல என்னுடைய உபத்திரவத்துல என்னுடைய உபத்திரவத்துல என்னுடைய உபத்திரவத்துல என்னுடைய உபத்திரவத்துல என்னுடைய உபத்திரவத்துல என்னை விடுவிக்க என் தேவன் நல்லவராகவே இருக்கிறார்.
அல்லேலூயா. 200 ரூபாய் குத்த ஒருத்தன் கை தூக்குனா தூக்கிடுறான். வாழ்காண்டானா வாழ்கான்றான், கத்துறானா கத்துறான். நமக்கு அவ்வளோ இல்லை, வாழ்க்கையை குத்தி வச்சுக்கிறாரு. அல்லேலூயா. ஆமேன். கேட்க முதல்ல 200 ரூபாய் குத்துனேக்கிறாரு. ஆமேன். அவன் ஒரு தாட்டி குத்துட்டு 9 மணி நேரம் நில்லுன்னுவான். அல்லேலூயா. போனா கூட கதவு இங்கே நான் கதவு கூட சாத்த தொண்டா வச்சுக்கிறோம். அவன் உள்ள அடிச்சு 200 ரூபாய் கதவு சாத்தி வச்சிடறான். நீ முடிஞ்ச உடனே தான் வெளியே போனோம் மீட்டிங்னு. நாங்கள் அப்படிலாம் அவங்களை அடைத்து வைக்க விரும்பல, சுதந்திரமாக விடுகிறோம். அடுத்த வாரத்தை வந்து மூடிடுவோம். ஆனால் அடுத்த வந்து திறந்து போனால் ஏசி வெளியே போயிடும். ஆமேன். ஆமாம், இங்கே இந்த ரிமோட் வச்சுருக்கேன் கதவு சாத்துறதுக்கு. முடிஞ்ச உடனே தான் திறப்பேன். அல்லேலூயா. எத்தனை சோத்திரம். எல்லாத்தையும் நம்பிடுறீங்களே. ஆமேன். எத்தனை சோத்திரம். அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட வைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆமேன். எத்தனை சோத்திரம். பாருங்க, நம்முடைய உபத்திரவன் மத்தியில் இயேசு நம்மை விடுவிப்பார். எவ்வளோ உபத்திரம் பட்டுட்டு தான் இருக்கிறோம். வாழ்க்கையில் உபத்திரங்கள் வரத்தான் செய்யுது. ஆமேன். ஒருவேளை கணவன் மூலியமாக வரலாம், மனைவி மூலியமாக வரலாம், சொந்த பந்தம் மூலியமாக வரலாம், பெத்த பிள்ளைங்கள் மூலியமாக வரலாம். ஆமேன். எத்தனை சோத்திரம். எல்லா விதத்துலேருந்தும் உங்களை உபத்திரம் வரலாம். பிரியமானவர்களே, அந்த உபத்திரவத்தில் இயேசு யாருன்னு தேட ஆரம்பிக்கணும். ஆமேன். சகேயு இயேசு யாருன்னு தான் தேடி போனான். உபத்திரவத்தில் என்னங்க தேடி பிரயோஜனம்னு வந்துட்டுனா முடிஞ்சு போச்சு. அந்த உபத்திரவத்தில் இயேசு யாருன்னு தேடி போய்ப்பார். இயேசு எப்படி விடுவிப்பார்னு தேட ஆரம்பி. இயேசு எப்படி ரட்சிப்பான்னு தேட ஆரம்பி. இயேசு எங்க எனக்கு பதில் கொடுப்பான்னு தேட ஆரம்பி. உன் கேள்விக்கெல்லாம் இயேசு பதில் கொடுப்பா. ஆமேன். தாவீது அந்தல தான் ருசிச்சான். தாவீது பிறந்ததுல இருந்து தாவீது சாகிற வரைக்கும் அவனுக்கு போராட்டம் தான். ஆனா அதுல ஒரே ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, கர்த்தர் கூடவே இருந்தார். அல்லேலூயா. அவன் சொன்னார், நான் உனக்கு கொடுத்த கிருபை எடுக்கவே மாட்டேன், நான் கூட தான் இருப்பேன் ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எல்லா உபத்திரவங்களுக்கு மத்தியிலே இயேசு நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஆமேன். கடைசியா வாசிப்போம். 19வது வசனம் வாசிங்க பார்ப்போம். ஆமேன். ஒண்ணு கூட இல்லையா? எத்தனை? அநேகமாயிர். அப்படின்னா உங்களுக்கு எனக்கு பிரச்சனைக்கு அளவே இல்லைன்னு அர்த்தம். ஆமேன். என்னங்க? உங்களுக்கு எனக்கும் பிரச்சனைக்கு அளவே இல்லைன்னு அர்த்தம். ஒன்று முடிஞ்சா ஒன்று வரும். ஏன் தெரியுமா? நீங்க சத்துருவுக்கு எதிர்த்து நிற்கிறீங்க. ஆமேன். சத்துருவுக்கு எதிர்த்து நிற்கிறீங்க. அதாவது ஒரு சின்ன ஒரு மனுஷன் வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் ஒரு மனுஷன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டு பக்கத்துல எங்கேயோ. அவன் உலகத்தான், அவன் பிசாசுல இருக்கிறவன். நீ அவனை போய் நோண்டிட்டு வச்சுக்கேன், அவன் கடைசி இருக்குன்னு விட மாட்டான். நோண்டுது எப்படின்னா, அவன் தப்பு தான் செஞ்சிருப்பான். நீங்க அவனை போய் ஏன் பண்ண, எதுக்கு பண்ணு கேட்டு வச்சுங்களேன், கடைசி இருக்குன்னு விட மாட்டான். உன்னை எங்க பார்த்தாலும் நோண்டுவான், எங்க பார்த்தாலும் கேட்பான், சாக்குல திட்டுவான், ஏதோ பண்ணுவான். ஏன் தெரியுமா? அவன் பிசாசுக்கு வைக்கப்பட்டிருக்கிறவன். ஆமேன். அப்போ சும்மா ஒரு மனுஷனே எப்படின்னா அஸ்திபாரத்தை நோண்டி நிக்கிறமே. என்னங்க? அவன் அஸ்திபாரத்தை நோண்டி தான் நின்றுட்டு இருக்கிறான், அவனை மேல வர விடாதபடி. அப்போ அஸ்திபாரத்தை நோண்ட மாட்டிக்கிட்டு தான் இருப்பான். எப்படியாவது ஏதாவது வழியில பிடிச்சிடலாமான்னு நோண்டுவான். ஆமேன். அப்போ அஸ்திபாரம் இயேசுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா அதை என்னத்தான் ஆட்டினாலும் அசைக்க முடியாது. மேல கிளைய ஆட்டும் போது ஆடத்தான் செய்யும், ஆனா வேறு ஆடாது. அப்ப அங்க இலை விழும், உள்ள இருக்க கனி விழும், எல்லாம் விழும். வெளியே பார்க்கறது எப்படி தெரியும்? ஒண்ணுமே இல்லைங்க இந்த மரத்துல தெரியும், ஆனா வேறு இருக்குது இன்னும். ஆமேன். அந்த விழுந்தது எல்லாம் அந்த வேர்ல இருந்து திருப்பி முளைச்சு வரும். பார்க்கறதுக்கு பட்டம் மேற மாதிரி தான் தெரியும். அல்லேலூயா. வேறு இயேசுக்குள்ள இருந்தா அந்த மரம் எப்படி ஆகும்? ஒரே நிமிஷத்துல ஒரு மரத்தை பூத்து எடுக்கும் அவருக்கு தெரியும், ஒரே நிமிஷம் அந்த மரத்தை பட்டு போகும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிரம் இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவாரா? விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமேன். எல்லாவற்றிலும் நீதிமானுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் நேர்மையா ஜீவிக்கிறதுக்கும் கண்டிப்பா துன்பம் வரும். ஆமேன். அது கிறிஸ்தவனுக்கு மட்டும் இல்லை, உண்மையா நீங்க எங்க இருந்தாலும் துன்பம் வரும். ஆமேன். நீங்க வேலையில உண்மையா இருந்தா துன்பம் வரும். ஆமேன். நீங்க இருக்கிற வசிக்கிற பகுதியில் உண்மையா இருந்தா உங்களுக்கு துன்பம் வரும். ஆமேன். எந்த இடத்துலலாம் உண்மையை நீங்க வெளிப்படுத்துறீங்களோ அங்கெல்லாம் உண்மையா இல்லாதவங்க கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவான். அதுக்காக ஆமா அவனை போல் நம்மள மாறிடலாம் நீங்க போனீங்கன்னா கடைசியில் அவனோட நம்மளும் சேர்ந்து நரத்துக்கு போக வேண்டியதுதான். ஆமேன். அவங்க அப்படிதான், நம்ம இப்படிதான். சொல்லுங்க பாப்போம். ஐயா பின்னாடி அவங்க அப்படிதான், நான் இப்படிதான். சொல்லுங்க. அவங்க அப்படிதான், ஆமா நம்மளும் அப்படியா மாறிடக்கூடாது. அவங்க அப்படிதான் இருப்பாங்கன்னு இப்ப நல்லா தெரியணும் உங்களுக்கு. அவங்க வாயிலிருந்து அப்படிதான் வரும், அவங்க அப்படிதான் பேசுவாங்க,
அவங்க அப்படிதான் நடப்பாங்க. அவங்க அப்படிதான் சாட்சி வெளிப்படும். நீங்க நல்லா அப்படி வெளிப்படுத்தக்கூடாது. அவங்க அப்படிதானா? சோத்திரம், நாங்க எப்படிதான். எப்படி? அதை முறைச்சிட்டு போக கூடாது. சோத்திரம், நாங்க இப்படிதான் சிஸ்டர். ஆமென். அது கஷ்டமா தான் இருக்கும், போய் தான் ஆகணும், வேற வழி இல்லை. அப்புறம் எதுக்கு நீங்க கிறிஸ்தவனா இருக்கிறீங்க? அப்புறம் எதுக்கு உங்களுக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை? அப்புறம் எதுக்கு பயபக்தி வாழ்க்கை? அப்புறம் எதுக்கு பரிசுத்த வாழ்க்கை? அப்புறம் எதுக்கு வேத புஸ்தகம்? அதுக்கு எதுக்கு ஜெபம்? ஆமென். நம்மளும் அப்படியே இருந்துட்டு போயிடலாம் பேசாது. எதுக்கு இப்படி வரணும்? ஆமென். அவ இப்படியே நம்ம மாத்த நோக்கம் என்ன தெரியுமா? நீ அந்த வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டவன் அல்ல, பரிசுத்த வாழ்க்கை அழைக்கப்பட்டவன். ஆமென். உலகம் அப்படிதாங்க இருக்கும். கடைசி நாள்ல இதை விட ரொம்ப கொடுமைகள் நடக்கும். ஆமென். நீங்களும் நானும் அந்த பொறுமையின் சிகரமாக இயேசுவை நாம் முடித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். நம்ம நோண்டி பார்க்கறதுக்குன்னே ஆள் இருக்கும், நம்மளை குத்தி பார்க்கறதுக்குன்னே ஆள் இருக்கும். அல்லேலூயா. நம்மள ஆமா குத்தி பார்க்கறதுக்கு ஆள் இருக்கும். குத்தும் போது என்ன பண்ணோம்? கத்தக்கூடாது. என்ன பண்ணோம்? ஆமா, வலிக்கிற மாதிரியே இருக்கணும். அல்லேலூயா. நீங்க இதெல்லாம் இப்போ நம்ம நடக்கிற மாதிரியே பார்க்குறீங்க பத்தியுமா? அது ஒரு ஹைலைட்டு. இப்போதான் உலகத்தில் நடக்குதுன்னு பார்க்குற மாதிரியே பார்ப்பீங்க. இது கிறிஸ்துவின் காலத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ஆமென். அடிக்கிறவனுக்கு தன்னை என்ன பண்ணாராம்? அவர் தன் கோபத்தை வெளிப்படுத்தல. ஆமென். அப்படிப்பட்ட சுபாவத்தான் உங்களை என்னை அணைச்சிருக்கிறார். ஆமென். கிறிஸ்துவுக்காக அப்படிதான் நம்ம வெளிப்படுத்தணும். இப்போ நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும். இப்போ நீங்கள் நான் நீதிமான, துன்பம் வந்தா தான் நீதிமான். துன்பம் வரலனா அது என்ன மான்? எந்த மான் அதிகமான? புள்ளிமானா? புள்ளிமான் ஓடிக்கிட்டே இருக்கும், எங்கேயுமே நிற்காது. அப்போ அது பேர் என்ன? புள்ளிமான். எங்கன்னா ஒரு இடத்துல அச்சு சாவச்சிருவாங்க. அதை வேடன் கையில் மாட்டிக்கணும். அப்படின்னா ஆண்டவர் வேடனா பாதுகாத்துக் கொள்வார். துல்லிமான் மேலே ஓடிட்டேன்னு வச்சுங்களேன், கல்வன் கையில் மாட்டிக்கும். கடைசியாக போய் அது மேய்ப்பன் கையில் மாட்டினா என்ன ஆகும்? பாதுகாப்பு இருக்கும். கல்வன் கையில் மாட்டினா நைட்டு மான் குழம்பு தான். ஆமாம், நைட்டுக்கு மான் குழம்பு தான் கிடைக்கும் கடைசியில். அல்லேலூயா. அப்போ அவன் சட்டியில் குழம்பாகிறத விட ஆண்டவர் சட்டியில் பாயசம் ஆயிடலாம். ஆமென். எத்தருக்கு சோத்திரம். மானில் கூட பாயசம் வைப்பாங்க. இப்போ எதை சாப்பிட்றானுன்னு தெரியலையே, எல்லாத்தையும் வித்தியாசமெல்லாம் சாப்பிட்றானுங்க. ஆமென். சோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருப்பார். அப்போ எல்லா வச்சுன்னு பிரியமானவர்களே, கர்த்தர் என்ன பண்ண அவங்களோடு இருந்து உங்களை விடிப்பார். வாசிங்க கடைசியா 2 தீமோத்தேயு 3:12 வாசி. நம்ம பசுத்த பந்திக்கு நேராக கடந்து போவோம். 2 தீமோத்தேயு 3:12 வசனம். ஆ ஆ ம் போதும். பயபக்தியாக இருக்கிற யாரும் சொல்லுங்க, சொல்லுங்க பார்ப்போம். வாழ்க்கையெல்லாம் ஒரே துன்பமா இருக்குது பாஸ்டர். நீ பயபக்தியா வாழ ஆசைப்பட்டா அப்படிதாங்க இருக்கும். ஏன்னா உன்னை எதிர்த்து வரவன் இந்த உலகத்தின் அதிபதி. ஆமென். நீ எது நினைச்சுக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்க கீழ் வீட்டுக்காரங்க, அவங்க மேல் வீட்டுக்காரங்க. இல்ல, உன்னை எதிர்க்கு வந்த உலகத்தின் அதிபதி. ஆமென். யாருங்க? அல்ல புரியுதா? அக்கா நோ இப்படி கட்டதான் இப்படி பார்த்ததா இல்லை மூஞ்ச மூஞ்ச பார்க்குறீங்க. அருமையான சகோதரரே சகோதரிகளே என்ன அப்படின்ட்டு சோத்திரம். அல்லேலூயா. அப்போ தேவ பக்தி நடக்க யாரும் உன்னை எதிர்க்கிறவன் பக்கத்து வீட்டுக்காரன் கிடையாது. ஆமென். உனக்கு எதிராக இருக்கும் மேல் வீட்டுக்காரன் கிடையாது. உனக்கு எதிராக இருக்கும் கீழ் வீட்டுக்காரன் கிடையாது. உனக்கு எதிராக இருக்கிறவன் இந்த உலகத்தின் அதிபதி. ஆமென். அவனை எதிர்த்து நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம ஜெயிக்கிறதுக்கு போராட்டம் இருக்கத்தான் செய்யும். ஆமென். அவன் துன்பத்தை கொடுப்பான், ஆனால் கர்த்தர் வந்து விடுவிப்பார். அல்லேலூயா. என் துன்பத்தில் விடுவிக்கிற தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அப்ப பாருங்க, தாவீது எதுலெல்லாம் கர்த்தரை ருசிச்சிருக்கிறான்? துன்பத்துல ருசிச்சான், உபத்திரவத்தை ருசிச்சான், போராட்டத்தை ருசிச்சான், ஆபத்தை ருசிச்சான். ஆமென். நம்ம சாப்பாடு கொடுத்தா மட்டும் தான் ருசிக்கிறோம். சாப்பாடு கொடுக்கலாம் கூட என்ன ஆண்டவர் சோறு கூட போட மாட்டாரு. அல்லேலூயா. ஆமா, சோறு துண்ணமோ தின்னும். ஆண்டவரே இந்த சோறு கொடுத்து நீங்க தான் ஆண்டவரே. ஆமென். ஆமா, அல்லேலூயா. சோறு கொடுத்தது யாரு? உடனே சொல்லுவாங்க விவசாயி அப்படின்வாங்க ஒரு சில பேர். உண்மைதான். ஆனா மழை அவர் தானே கொடுக்கணும். அதுதான் கொஞ்ச நாள் மழையை அடிச்சு வச்சிடறாரு. நீ ரொம்ப பண்ற, சோறு இந்த அதிகமாக அரிசி திட்டு நினைவுத்துவாங்க அப்படின்றார். ஆமென். அல்லேலூயா. அப்போ எல்லா வருஷம் வர நாட்கள்ல இந்த பஞ்சம் வரும். ஆமென். இன்னும் கொஞ்ச நாள்ல நீ நினைக்கலாம், நான் 5 மூட்டை அரிசி வாங்கி போட்டுருவேன் வீட்டில், போலீஸ்காரன் வந்து வீட்டை திறந்து எடுத்துன்னு போவான்.
உனக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோதான் அரிசினுவான். ஆமென். அந்த நாள் வந்துகிட்டு இருக்கு. அதுக்குள்ள நீங்க உண்மையா உள்ள வந்துட்டீங்கன்னா ஆண்டவர் ரகசிய வரையில மேலே போயிடலாம். அல்லேலூயா. எங்க போயிடலாம்? எங்க போயிடலாம்? எங்க மேல என்னப்பா ஃப்ளோருக்கு கட்டிடுறேன்னா வரலாம் போயிடணும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பா இதுக்காக வாயை திறந்தீங்களே சோத்திரம். அல்லேலூயா. ஆமா, பரலோகத்துக்கு போயிடணும். இது கூட வாயை திறக்கலாம், நீ பரலோகத்துக்கு போக மாட்டேன்னு அர்த்தம். உனக்கே விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். நீ வாய் இப்போ யார் வாயை திறக்கலையோ அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். அதானே? இதுதான் அர்த்தம். என்ன ஆமென்? என்ன அர்த்தம்? அப்படியே ஆக கடவுது. ஆமென். உன் தலையின் மேல் 4 பணப்பெட்டிகளை போடுவாராக. ஆமென். ஆமா, இதுக்கு மட்டும் தான் ஆமென் வரணும். அப்பெல்லாம் போட மாட்டார் ஆண்டவர். நீ கஷ்டப்பட்டு உழைச்சி வேர்வை சிந்தி தான் சம்பாதிக்கணும்னு ஆண்டவர் ஆதாமுக்கே சொல்லிட்டார். உன் வேர்வை சிந்தி தான் என்னத்தையும் பண்ணணும்ட்டார். வேர்வை சிந்தாமல் ஒன்றையும் பண்ண முடியாது. இப்பயும் நாங்கள் வேர்வை சிந்தாமற்ற பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. கண்களை மூடி தெய்வ பக்தியாய் நடக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்போ உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் ஒரு சில அனுமதிக்கப்படலாம். ஒருவேளை அது உனக்கு ஒரு பெரிய பிரச்சனையை போல பாடை போல தெரியலாம். பிரியமான தேவ பிள்ளையே, அதிலிருந்து உன்னை விடுவிக்க இயேசு நல்லவராக இருக்கிறார். அந்த நல்ல தெய்வத்தினை ஆராய்த்து கொண்டு இருக்கிறார். எல்லா வச்சும் தேவ அன்பை ருசிச்சு பாரு. தேவனோடு நெருங்கி பார். தேவ அன்பை உன் வாழ்க்கையில கொண்டு வந்து பார். எல்லா விதத்திலும் ஆண்டவனோடு கூட இருப்பார். கண்களை மூடி அப்படியே பரிசுத்த பந்தியினை ஆயத்தமாகும்.